மதவெறியை தூண்டும் வகையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாஜக தொடர்பாக திமுக தலைமையில் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதாக கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இஸ்லாமிய அமைப்புகள் கடந்த சில நாட்களாக அமைதியான முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் பாஜக காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு திடீர் தர்ணா போராட்டத்தை துவக்கியுள்ளனர். பாஜக போராட்டம் நடத்தும் இடத்தில் மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட்டம் நடத்தக்கூட காவல்துறையினர் அனுமதி அளிப்பதில்லை. அப்படி இருக்க பாஜகவிற்கு காவல்துறையினர் ஆதரவாக செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவை டாடாபாத்தில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் முத்துசாமி முன்னிலையிலும் அனைத்துக் கட்சி அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து திமுக மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில், கோவையில் வன்முறையை தூண்டும் வகையில் பாஜக தர்ணா போராட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த இடத்தில் அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள் போராட்டங்கள் நடத்த அனுமதி கேட்டால் மறுக்கப்பட்டுள்ளது. மாறாக பல போராட்டங்களை நடத்துவதற்கு தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அங்கு அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களை கூட காவல்துறை சமீப காலமாக அனுமதி கொடுக்க மறுத்து வருகிறது. இந்திய குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து அனுமதிக்கப்படாத இடத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு பாஜக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் மூலம் மத வெறியை தூண்டுகின்றனர். இதன் மூலம் பாஜகவினர் கோவையில் பதற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதற்கு காவல்துறையே வந்து சேர் போட்டு ஒலிபெருக்கி வைத்து அனுமதி வழங்கியுள்ளது. மதவெறி பிடித்த பாஜக அரசை ஆதரிக்கின்ற வகையில் எடப்பாடி அரசு துணை போகும் வகையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மதச்சார்பற்ற கூட்டணி சார்பாக நாங்கள் கேட்பது, இதுவரை எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்தில் ஒரு தொடர் போராட்டத்தை, அதாவது கோவையில் ஒரு பதற்றத்தையும் வன்முறையையும் தூண்டுகின்ற வகையில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறது என கேள்வி எழுப்பியவர், இது சம்பந்தமாக தங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் அவசரமாக கூடி கலந்து பேசியிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாக நாளை காலை தங்களது ஆட்சேபனைகளையும் தங்களது எதிர்ப்புகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் அதேபோல மாநகர காவல்துறை ஆணையாளர் இடத்திலும் எடுத்து சொல்வது என்று இந்த அவசர கூட்டத்தில் முடிவு செய்து இருக்கின்றோம். அதற்கும் இவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் சரியான முறையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தங்களது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று கூறினார். பார்த்தீங்கன்னா பதற்றத்தை உருவாக்குகின்ற வகையில் பாஜகவை சார்ந்தவர்கள் சிஏஏவை ஆதரித்து இப்போ பார்த்தீங்கன்னா தொடர் போராட்டத்தை கோவை காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரை கோயம்புத்தூர்ல அதாவது அரசியல் கட்சிகள், எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எங்களது கூட்டணி கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள் யாராக இருந்தாலும் பலகட்ட போராட்டங்கள், அது அறவழி போராட்டம், ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட பல போராட்டங்களை நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கிட்ட தர்றாங்க. அதே நேரத்தில் அங்கே கூட அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களை கூட காவல்துறை சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமாக அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து அனுமதிக்கப்படாத ஒரு இடத்துல, இன்னும் சொல்ல போனால் பேருந்து நிலையம், தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்புறம் அந்த பகுதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இடத்துல ஒரு மதவெறியை தூண்டுகின்ற வகையில் அந்த இடத்துல பாஜகவினர் கோவையில் பதற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு போராட்டத்தை அறிவித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு காவல்துறையே டென்ட் அடித்து சேர் போட்டு ஒளிபெருக்கி வச்சு எல்லாம் நடத்துறதுக்கு காவல்துறையே அனுமதி கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அரசு, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதவெறி பிடித்த பாஜக அரசை ஆதரிக்கின்ற எடப்பாடி அரசு அதற்கு துணை போகின்ற வகையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. நாங்கள் கேட்கறதெல்லாம் மதசார்பற்ற கூட்டணி மட்டுமல்ல, கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் சார்பாக நாங்கள் கேட்பது, இதுவரைக்கு எந்த ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துல ஒரு தொடர் போராட்டத்தை, அதாவது கோவையில் ஒரு பதற்றத்தையும் வன்முறையும் தூண்டுகின்ற வகையில் நடைபெறுகின்ற
போராட்டத்திற்கு காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறது? ஆகவே இது சம்பந்தமாக எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்கள் அனைவரும் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் கலந்து பேசியிருக்கின்றோம். ஜனநாயக ரீதியாக நாளை காலையில் எங்களது ஆட்சேபனைகளை, எங்களது எதிர்ப்புகளை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் அதைப் போலவே மாநகர காவல்துறை ஆணையரிடத்திலும் எடுத்து சொல்வதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கும் இவர்கள் ஒத்துவரவில்லை என்று சொன்னால் அதற்கும் சரியான முறையிலே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இந்த காவல்துறை, கோவை மாநகர காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து பேசி முடிவெடுப்போம். நாளை மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களையும் சந்திப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம்.